Hi friends, welcome to Rehana stitching class channel. நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல வந்து ஆல்ரெடி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்க ப்ளவுஸோட சைட்ஸ் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கிறோம். பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி ரெண்டா ஈக்குவலா மடிச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து கரெக்டா பேக் சைடை வந்து ரெண்டும் ஈக்குவலா மடிச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸோட மடிப்பும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்றோம் இல்லையா அந்த ப்ளவுஸோட மடிப்பும் ஈக்குவலா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுக்கோங்க. ஈக்குவலா வச்சதுக்கு அப்புறம் நம்ம தையல் வந்து இந்த சைடு தையல் எங்க வருதுன்ட்டு பார்த்து அந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல இருக்கு, ஸோ மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க்கிங்கை வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு கிளாத்லயும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ரெண்டா மடிச்சு போட்டுக்கோ இல்லையா, அந்த பேக் சைடோட கிளாத்லயும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மார்க்கிங்க. இப்போ 2 மார்க்கிங் இருக்கு. இப்போ பேக் சைடு மார்க்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லீவை வந்து அதே மாதிரி ரெண்டா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் எல்லாம் மார்க் பண்றோம், ஸோ ஃப்ரண்ட் சைடா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவை கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அளவு ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிற கிளாத் மேலே கரெக்டாக வைங்க. இந்த மடிப்பும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு எங்கே ஸ்டிச் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட அந்த அகலம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்டையும் 2 கிளாத்தையும் பிளவுஸோட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த ஸ்டிச்சு கரெக்டா எங்க வருதோ ஆர்ம் ஹோல் கிட்ட அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த அளவு பிளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ற பிளவுஸ் மேல கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல வருது, ஸோ மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டி கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணணும். கீழ் அகலம் நம்ம இடுப்பு அகலம் வரும் இல்லையா அந்த இடத்துல, அதாவது கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு மேல போட்டுட்டு அளவு ப்ளவுஸை அங்க இருந்து எங்க அந்த ஜாயிண்ட் வருது பிளவுஸோட ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த இடத்துல இருக்கு, ஸோ இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேல வந்து கையோட அகலம், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த அகலம், அதுக்கப்புறம் கீழே வந்து பட்டி கிட்ட ஒரு மார்க்கிங். ஸோ இந்த 3 மார்க்கிங்கையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட் சைடு. இப்போ பட்டி கிட்ட ஒரு மார்க்கும் நம்ம பேக் சைடு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2 மார்க்கும் ஸ்டிச் பண்ணும்போது ஈக்குவலா வச்சுக்கணும். இந்த மாதிரி மேல ஈக்குவலா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பிகினர்ஸா இருக்கும்போது நம்ம வந்து லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸோ கை அகலத்துல இருந்து ஆர்ம் ஹோல் கிட்ட லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து கீழே அந்த பட்டி கிட்ட மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் லைன் போட்டுட்டு அப்படியே அதுக்கு மேல ஸ்டிச் பண்ணிடுங்க. கீழே பட்டி கிட்ட வரும்போது மட்டும் இந்த ஃப்ரண்ட் பட்டி மார்க்கிங்கோ அது கீழே வந்து பேக் சைடு நம்ம மார்க் பண்ணதும் ஈக்குவலா வச்சு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம அந்த மார்க்கிங்க்கு மேலேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் தையல் போட்டுட்டேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸில் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம். ஸோ 1/4 இன்ச்சு கேப் விட்டு 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு மார்க்கிங் பண்ணி அதே மாதிரி நான் 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு சைடு மார்க்கிங் நான் காமிச்சிருக்கேன், அதே மெத்தட் தான் இன்னொரு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுறதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.